அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல். வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சு நம்ம ஃபார்மில் வேலைகளை பார்ப்போன்னு எந்திரிச்சு வந்தால் நம்ம பையன் ஒருத்தன் குட்டி போடுறதுக்கு தயாராகிட்டான். இதில் என்ன ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் அப்பா இல்லை மக்களே. ஒரு வேலையை நம்ம தான் செய்யணும் போல். என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் தெரியல. பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்தாலும் நம்ம பையில பார்க்க ரொம்ப பாவமாக போச்சுங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம கட்டுத்தறி எப்படி நாசக்காடு பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். சரி, வழக்கம் போல் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடாக கொடுத்துருவோமே அப்படின்ட்டு வழக்கமாக கொடுக்குற தீவனங்களை போட்டு அவனுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாவங்க, அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவன் சாப்பிடவங்களையும் படாத பாடுபட்டு எடுத்துட்டான். ஆனால் பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக போச்சுங்க. பாவம், பசியும் இருக்குது, வயிறு வலியும் இருக்குது. சாப்பிடவும் முடியல, சாப்பிடாமல் இருக்கவும் முடியல. என்ன ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? இதுதான் கடவுளுடைய படைப்பு போல். இதைத்தான் சொல்லுவாங்க போல், பிரசவங்கிறது மறுபிறவிக்கு சமம் அப்படின்னு. மனிதர்கள்னாலும் சரி, மற்ற உயிரினங்கள்னாலும் சரி, ஆனால் அந்த பிரசவ வலிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயந்தான் போல் மக்களே. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிக்கவங்களையும் மணி 6 மணி ஆயிடுச்சு மக்களே. 6 மணி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. சரி, உள்ளக்க தான் சிரமப்படுறானே, கொஞ்சம் நேரம் வெளியில் கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி மண்தரையில் கட்டி போட்டாச்சு. வெளியில் கொண்டு வந்து கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லைங்க. இப்போ தான் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டே இருக்கு போல். பாவம், வாழை தூக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு படுப்போமா வேண்டாமான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அதில் என்ன ஒரு கொடுமைனா, 2 நாள் எங்களுக்கு நல்ல மழை மக்களே. பூரா இங்கே பாருங்கள், கட்டுற இடம் ஃபுல்லாக சகதியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல் படுக்கிறதுக்கு. அதனால பாவம் பெயின் தாங்காமல் சுற்றிக்கிட்டே வந்தான். அந்த நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த இடமெல்லாம் நல்லா சகதி ஆயிடுச்சு. பாவங்க, அவனை பார்க்கவே ரொம்ப பாவமாக போச்சு. பாருங்கள், வலி தாங்க முடியாமல் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு. ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் படுத்துட்டான். படுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வர்றதுக்கு இதுக்கு மூத்திர குடம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் இருக்கிற இடங்களில் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. சில மாடுங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மூத்திர குடம் வரும். ஆனால் இங்கே நம்ம மாட்டுக்கு புதுசாக இருக்குது. அது சில மாடுகளுக்கு ஃபஸ்ட்டே வரும். இவனுக்கு இந்த மனைக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. மூத்திர குடம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கன்றுக்குட்டி வரும் போல். அது வந்த உடனே ஒருவேளை கன்றுக்குட்டி தான் போட்டுட்டோமோன்ட்டு அவன் பையன் அவசரப்பட்டு எப்படி வேகமாக எழுந்திருக்கலான்னு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாடுங்க கன்றுக்குட்டி போடையில் இந்த அக்கி விழுகிறது, அந்த லாஸ்ட்டாக மாடு கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் நஞ்சு கொடின்னு ஒன்று போடும். இதெல்லாம் மாடுகளை திங்கி விட்றாதீங்க. திங்கி விட்டோம்னா நம்ம மாடுகளில் பால் இருக்காது. அந்த நஞ்சு கொடியை சாப்பிட்ருச்சுன்னா அடுத்து நம்ம மாடுகளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதோட பால் லெவலும் குறைஞ்சிரும். அது மாடு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை பேசி முடிக்கவங்களையும் நம்ம பையன் எங்கிட்ட கன்றுக்குட்டி போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கன்றுக்குட்டியோட 2 கால் தெரியுது பாருங்கள். சிலர் இந்த 2 கால் தெரிஞ்சதுமே அவங்களா கன்றுக்குட்டியை பிடிச்சி வெளியில் இழுத்து எடுத்துருவாங்க. தயவு செஞ்சு அந்த மனைக்கு செய்யாதீங்க. என்றைக்குமே மாடு கன்றுக்குட்டி போடையில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். கன்றுக்குட்டி இந்த கால் வந்த மாதிரி கன்றுக்குட்டியோட மண்டையும் வந்ததுக்கப்புறம் அதை மெதுவாக இழுத்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தலை வரங்குள்ளையும் நம்ம வெறும் கால் மட்டும் வந்ததை வச்சு அவசரப்பட்டு இழுத்துடக்கூடாது. இப்போ கொஞ்சம் மாட்டுக்கு பெயின் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. மாட்டுக்கு பெயின் வர வர அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கன்றுக்குட்டியை முக்கி முக்கி வெளியில் போட்டுரும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மாட்டுக்கு வலி அதிகமாகிடுச்சுன்னா இந்த மனைக்கு வலி தாங்க முடியாமல் சில நேரம் அப்படி காலை நீட்டிட்டு படுத்துட்ருக்கோம். அது வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக மாடு வளர்க்குறவங்க இந்த மனை கன்றுக்குட்டி போடையில் இப்படி காலை நீட்டு படுத்து கிடந்துச்சு அப்படின்னா மாடு டயர்டாயிடுச்சோ என்னமோ நினச்சி பயப்படாதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பக்கத்தில் போகவும் அதை என்னமோ பண்ண போகிறேன்னு நினச்சி பயந்து எந்திரிச்சிருச்சு. நம்ம பையனில் பார்க்க எனக்கே பாவமாக போச்சுங்க. ரொம்ப வயிறு வலிக்குது போல். பாவம் சுற்றிக்கிட்டே இருந்தான்.
அப்புறம் ஒரு வழியாக அவனே ஒரு ஓரமாக படுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கன்றுக்குட்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் ரிலாக்ஸாக எப்படி சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஒரு வழியாக கன்றுக்குட்டியோட மண்டையும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. என்றைக்குமே மாடு நம்ம கன்றுக்குட்டி போடையில் கன்றுக்குட்டியோட முன்னங்காலும் மண்டையும் வருதான் செக் பண்ணிக்கணும். சில மாட்டுக்கு கன்றுக்குட்டி பின்னாடி கூடி வரும். அதோட பின்னங்காலும் அதோட பின்பகுதியிலேருந்து வரும். அப்படி வரையில் கன்றுக்குட்டி பொசிஷன் மாறி வருதுன்னு அர்த்தம். அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். இந்த மானைக்கு முன்னங்காலும் கன்றுக்குட்டியோட தலையும் வருது அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். சில மாடுங்களுக்கு கன்றுக்குட்டி வரையில் ஒரு கால் தான் வரும், ஒரு கால் மண்டையும் தான் வரும், ஒரு கால் தெரியாதுன்னா அது உள்ளக்கே மடங்கி இருக்கும். மடங்கி இருக்கிறதுனால அது அந்த டைரக்ட் பொசிஷனில் வர முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவங்க இருக்கையில் எங்கள் அப்பாவை கை வச்சு அந்த காலை நேராக நீட்டி எடுத்து விட்டு அந்த காலை பிடிச்சி வெளியில் இழுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இப்போ இந்த சொன்ன அறிகுறிகள்லாம் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இந்த மனைக்கு அனுபவங்கள்லாம் பட்டிருப்பாங்க. பொதுவாகவே மாடு கன்றுக்குட்டி போடுதுன்னா நம்ம கொஞ்சம் கூடயே இருந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. நல்லபடியாக கன்றுக்குட்டி போட்டுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில மாடுகள் தான் இந்த மனைக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதுவும் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். பெரிய விஷயம்லாம் இல்லை. மண்டை வந்துருச்சு, தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. அப்புறம் மாடு கன்றுக்குட்டி போடையில் கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் கன்றுக்குட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மானைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கன்றுக்குட்டி மூஞ்சியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் தெளிவுக்கு கொண்டு வந்துடலாம். மாடும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மானைக்கு தெரிஞ்சிச்சுன்னா மாட்டு மூஞ்சிலையும் கொஞ்சம் தண்ணி தெளித்தோம்னா மாடும் கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஃப்ரீயாக தெரியும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாடும் கன்றுக்குட்டியும் டயர்டாக இருக்குது, யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷன் தான். பாவம் நம்ம பயலால் வலி தாங்க முடியல போல். கன்றுக்குட்டி போட்டுக்கிட்டு இருக்கையிலே அடிக்கொருக்கா எந்திரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். சொல்லு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாடு கன்றுக்குட்டி போட்டுருச்சு மக்களே. நம்ம மாடு பொட்டை கன்றுக்குட்டி போட்டிருக்கு. மாடு கன்றுக்குட்டி வெளியில் எடுக்கையில் நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் எடுக்க வேண்டியிருந்துச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன எனக்கு எங்கள் அப்பா இல்லை. ஸோ நாங்கள் 2 பேராக எடுத்ததுனால என்னால் அதை வீடியோ கவர் பண்ண முடியல. எப்படியோ ஒரு வழியாக நமக்கு தெரிஞ்ச சில அனுபவங்களை வச்சு எங்கள் அப்பா இல்லைனாலும் நம்மளாம் இந்த மாட்டுக்கு நல்லபடியாக ஈத்து எடுத்தாச்சு. அந்த வேலையை ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் ஆல்ரெடி நேற்று 2 மாடு சேல்ஸ் ஆகிருந்துச்சு. அந்த 2 மாடை கொண்டு போகிறதுக்காண்டி ஆள் வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மலையாளம் ட்ரெண்டிங் சாங் வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம்ல, அதில் ஆக்ட் பண்ணியிருந்தது இந்த குண்டு தான். சரி போயிட்டு வாங்க, நானும் வழி அனுப்பி வச்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாட்டோவில் ஏறி நம்ம 2 பசங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு நானும் என் தம்பியும் சரி வா அடுத்த வேலை இருக்குது அதை போய் பார்ப்போன்ட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் விலாக்லேயும் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.